மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரமாகவே வந்து தொடர்ந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயும் சரி, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, யுஏஇக்கு இப்போ நம்ம வரணும் அப்படின்னா பிசிசி, அதாவது போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது முக்கியமா இல்லை இல்லையா அப்படிங்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ விசிட் விசாவில் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து தேவையா, இல்லைனா நீங்கள் ஒர்க் விசாவில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் தேவையாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் யூஏஇ பற்றியும், யூஏஇ ஜாப்ஸ் பற்றியும், யூஏ நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பற்றியும் நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுவேன். ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிசிசி அப்படின்னா என்னன்றதை சொல்லிடுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, உங்களோட கண்ட்ரில இருந்து உங்களோட போலீஸ் உங்க மேல எந்த ஒரு கிரிமினல் கேஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யுஏஇ மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரீஸ்மே வந்து நீங்கள் அந்த கண்ட்ரிக்கு வந்து போறீங்க அப்படின்னா இந்த பிசிசி அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுஏஇ வர எல்லா இந்தியன்ஸ்க்குமே வந்து இந்த பிசிசி அப்படிங்கிறது வந்து தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே வந்து இது வந்து அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட கம்பெனி, அதுக்கப்புறம் உங்களோட எம்ப்ளாயர், அதுக்கப்புறமா வந்து யுஏஇ அத்தாரிட்டி உங்களோட பாஸ்போர்ட் டைப்பை வச்சு, அது மட்டும் இல்லாமல் உங்களோட விசா டைப்பை வச்சு இந்த பிசிசி அப்படிங்கிறது வந்து கேட்கலாம். ஸோ இந்த பிசிசி அப்படிங்கிறது வந்து யாருக்கெல்லாம் வந்து கேட்பாங்க மேக்சிமம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க கண்ட்ரில இருக்கும் போதே உங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சி நீங்க வந்து ஒரு ஜாபோட நீங்க யுஏஇக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசிசி அப்படிங்கிறது வந்து மேண்டிட்ரியா வந்து இருக்கும். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் தான். உங்களோட பாஸ்போர்ட் வந்து லைக் ப்ராப்பரா இருக்கு. சில பாஸ்போர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இமிகிரேஷன்லயே வந்து செக்அப் நிறைய இருக்கும். அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் 10th கீழே தான் வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிற பாஸ்போர்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து முக்கியமா இருக்கும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் விசா எடுத்துட்டு யுஏஇக்கு வந்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ரீலான்ஸ் எடுத்துட்டு வரவங்க வந்து பிசிசி சர்டிஃபிகேட் வந்து கேட்கறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். யுஏஇல விசிட் விசாவில் வரவங்களுக்கு, அதுக்கப்புறமா டூரிஸ்டாக வரவங்களுக்கு இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து விசிட் விசா எடுத்துட்டு வரும்போது இந்த கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து மேண்டிட்ரியா கேட்கவே மாட்டாங்க. ஸோ அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களோட பாஸ்போர்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான். ஸோ உங்கள் பாஸ்போர்ட்ல வந்து ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி வந்து நீங்கள் இமிகிரேஷன்ல வந்து ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணி ப்ராப்பரான வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி தான் உங்களை அனுப்புற மாதிரி உங்கள் பாஸ்போர்ட் டைப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் யார்கிட்ட செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து யுஏஇல வரத்துக்கு விசிட் விசா அப்படிங்கிறது எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிராவல் ஏஜென்சி மூலியமாக தான் எடுப்பீங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து வேணுமா வேண்டாமா, இல்லை யுஏஇல வந்து இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்களா உங்களுக்கு அப்படிங்கிறத ப்ராப்பரான லைக் கைடன்ஸ் உங்களோட டிராவல்ஸ் அண்ட் டூரிசம் கம்பெனி கொடுத்தே ஆகணும். இந்த பிசிசி அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்போர்ட் சேவா கேந்திரா இருக்குல்ல, ஸோ அங்கே மூலியமா வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கலாம். இல்லாட்டி வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்கலாம். இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி வந்து யூஏஇல இருக்கேன், நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமா வந்து நான் விசா அப்ளை பண்ணும்போது என்னோட எம்ப்ளாயர் வந்து கேட்குறாங்க, இல்லைனா வந்து யுஏஇ இமிகிரேஷன்லேருந்து எனக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி யூஏஇல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து துபாய் போலீஸ் ஆப் பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த பிசிசி அப்படிங்கிறத வாங்கலாம். இல்லைனா போலீஸ் வெப்சைட்டை யூஸ் பண்ணியும் வந்து நீங்கள் இந்த பிசிசி அப்படிங்கிறது வாங்கலாம். நீங்கள் துபாயில் இருந்தீங்கன்னா. இல்லை நான் துபாயில் இல்லை, நான் வந்து அதர் எமிரேட்ஸில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ஸ், ஸோ அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி யூஏல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லைக் பாஸ்போர்ட், அதுக்கப்புறமா எமிரேட்ஸ் ஐடி இருந்துச்சுன்னா எமிரேட்ஸ் ஐடி, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதெல்லாமே வந்து சப்மிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அதுக்கான ஃபீஸையும் வந்து நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து ஈஸியாகவே வந்து கிடைச்சிரும்.
ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு அட்வைஸ் வந்து என் சைட்லேருந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேஜஸ் வந்து அன்ஆத்தரைஸ்டு பேஜ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து லைக் யார் யாரெல்லாம் யூஏக்கு வராங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பிசிசி அப்படிங்கிறது வந்து மேண்டேட்ரின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது முற்றிலுமே வந்து உண்மை அப்படிங்கிறது கிடையாது. போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னன்றது நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்க மேல வந்து கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சர்டிபிகேட் தான் வந்து இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட். ஸோ அதனால வந்து இது எல்லாருக்குமே மேண்டேட்டரி கிடையாது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த விசா அண்ட் இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாஸ்போர்ட் நீங்க வச்சிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ சில கம்பெனிஸ்ல வந்து உங்களோட பாஸ்போர்ட்லவே வந்து அது கேட்கல, பட் உங்க யூஏ அத்தாரிட்டிஸுமே வந்து கேட்கல. ஆனா எங்க கம்பெனில இருக்க ஓனரோ இல்ல லைக் ஹெச்ஆர் டீமோ வந்து இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் அப்படிங்கிறது கேட்கறாங்க அப்படின்னா நீங்க அதை வந்து டினை பண்ண முடியாது. நீங்க கண்டிப்பா அந்த டைம்ல போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட்டை எடுத்து தான் ஆகணும். ஸோ போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம்லாம் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் இருந்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லயோ இல்லை பாஸ்போர்ட் சேவா கேந்திராலயோ நீங்க போயிட்டு அப்ளை பண்ணி உங்களோட பிசிசியை நீங்க வாங்கலாம். நீங்க யூஏல இருந்தீங்கன்னா துபாயில இருந்தீங்கன்னா துபாய் போலீஸ் ஆப், அதுக்கப்புறமா நீங்க அதர் எமிரேட்ஸ்ல இருந்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ஸ்ல வந்து கன்சல்ட் பண்ணி நீங்க வந்து இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் அப்படிங்கறத வாங்கலாம். ஸோ ஆன்லைன்ல போடுற நியூஸை வந்து பார்த்து நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகாம லைக் தேவையில்லாம ரொம்ப திங்க் பண்ணிக்காம ரொம்ப ஈஸியா வந்து நீங்க இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து வாங்கலாம். பட் எல்லாருக்குமே வந்து இது கம்பல்சரி கிடையாது அப்படிங்கிறதையும் வந்து நான் இன்னொரு தடவை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்தியால இருந்து யூஏக்கு வந்து ஜாபோட வராங்க, விசாவோட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. விசிட் விசால வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட்ன்றது மேண்டேட்டரி கிடையாதுன்னு சொல்றதுக்கு இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம். ஐம் சைனிங் ஆஃப்.